ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சூப்பரான ஒரு காரக்குழம்பு பார்க்க போகிறோம். 4 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம், 1.5 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவை நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கையிலேயே நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் அந்த ரா ஸ்மெல்லாம் போகும், அதுக்காக நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம புளி தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம், அதனால் தண்ணி கொஞ்சம் குறைவாகவே ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும். முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து அந்த முருங்கைக்காய் குழம்பு செய்யும்போது ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ நீங்கள் தகுந்தாப்பில் நீங்கள் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.